வணக்கம். மந்த்ரா டி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, செப்டம்பர் மாதம் மகர ராசி பலன்கள் நம்ம பார்க்க போறோங்க. பொதுவே மகர ராசியோட அதிபதி சனி. இந்த மகர ராசிக்காரங்களுக்கு பாத்துட்டீங்கன்னா, எந்த ஒரு விஷயங்கள் இருந்தாலும் தடங்கள் ஆகும், குழப்பங்கள் கொடுக்கும். நம்ம நினைச்சது நடக்கலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் எப்பவுமே இருக்கும். ஆனா நீங்க நினைச்சது எல்லாமே நடக்கும். ஆனா அதுல நடக்கிறக்குள்ள பல கசப்புகள் உங்களுக்கு நடக்கும். எப்பவுமே மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுல பல அனுபவத்தை கத்து கொடுத்துரும். அதுதான் சனி பகவான். எப்பவுமே சனி ஒரு பொறுமையா நகரக்கூடிய ஒரு கிரகம் எதுனா சனி பகவான். இந்த சனி பகவான் எப்பவுமே மகர ராசிக்காரங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் நல்லதை பண்ண மாட்டாரு. ஆனா பண்ணா எல்லா ராசியை விட பெஸ்டான ஒரு ஆப்ஷனா தான் இந்த சனி பகவான் கண்டிப்பா கொடுப்பாரு. அதாவது இந்த சனி என்ன பண்ணுவாருன்னா, ஒரு கஷ்ட காலங்களை கொடுப்பாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அடுத்தது உங்களுக்கு நல்லதை கொடுக்க போறாரு. நல்லது எடுத்த உடனே நல்லதை கொடுத்துட்டா என்ன ஆகும்னா, எல்லாமே நம்ம நல்லது நம்ம நினைச்சதுல நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நல்ல விஷயங்கள் கூட அசால்ட்டா நீங்க எடுத்துருவீங்க. ஆனா அதே ஒரு கஷ்டத்தை கொடுத்து அதுக்கான வேல்யூ அவர் கொடுப்பாரு. இந்த இந்த பொருள் நமக்கு அடையறதுக்காக எவ்வளவு கஷ்டங்கள் நம்ம பட்டிருப்போம். ஆனா இப்ப அது நம்ம கைக்கு கிடைச்சிருக்கு. ஆனா அது நம்ம பொக்கிஷமா பார்த்துக்கணும் அப்படிங்கிறத உருவாக்கக்கூடியவர், ஒரு எண்ணங்களை உருவாக்குறது தான் சனி பகவான். சனி நீ நமக்கு கெடுதல் பண்ணுதே அப்படின்னு நீங்க தயவு செஞ்சு நினைக்க வேண்டாம். ஆனா இதுக்கு முன்னாடி எல்லாம் பல கஷ்டங்கள் தான் பார்த்திருப்பீங்க. நிறைய பேர் பாத்துட்டீங்கன்னா, தொழில நல்ல வேலையில இருந்தவங்கள, கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தவங்க, வெளியூர்ல இருந்தவங்க, வெளிநாட்டுல இருந்தவங்க, நல்ல சேலரி வாங்கிட்டு எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த ஜாப்பே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலை ரிசீவ் பண்ணிட்டு வந்தவங்கள நிறைய பேர். ஆனா அவங்களுக்கெல்லாம் வேலை மறுபடியும் நீங்க எந்த வேலை விட்டுவீங்களோ அதை விட நல்ல வேலை உங்களுக்கு அமையறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் கண்டிப்பா உங்களுக்கு நல்லதை பண்ணுவார். 6ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் உங்களுக்கு நல்லதை பண்ண மாட்டார். மார்காதிபதியில செவ்வாய் இருக்கிறது சிறப்பு கிடையாது. அது இல்லாம சிம்ம ராசியில ஆல்ரெடி தன்னுடைய ராசிநாதன் சூரியன் இருக்காரு. அது இல்லாம சூரியனோட புதனும் சேர்க்கு. கன்னி ராசியில கேது பகவானும் சுக்கிரனும் சேர்க்கு. இப்ப உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி வக்கரம் அடைஞ்சிருக்காரு. இப்ப குடும்பஸ்தானத்துல சனி வக்கரம் அடைஞ்சிருக்கனாலையும் 3ஆம் இடத்துல இருக்கிற ராகு பகவானையும், அது இல்லாம உங்க ராசிய குரு பார்க்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. எப்பவுமே குரு பார்வைப்பட்டால் கோடி நன்மைகள் நம்ம சொல்லுவோம். அப்படி இருக்கும் பொழுது பட் குருவுக்கும் சனி ஒரு சுமாரா இருந்தாலுமே கூட இப்ப உங்க ராசிய பாக்குறாரு. இந்த ராசிய பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு பிரச்சனைகளை கொடுத்தா சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை உங்களுக்கு கொடுப்பாரு. இதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனைகள் கொடுத்துருந்தா அதை முடக்கம்னு அப்படியே உட்கார்ந்து இருப்பீங்க. இதுக்கு மேல நம்மளால எதுவுமே பண்ண முடியாது, நம்ம முயற்சிகள் எல்லாமே வீணா போச்சு, உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லாம போகும். ஆனா அது எல்லாமே மாறக்கூடிய ஒரு டைம் எதுனா இந்த செப்டம்பர் மாதம். இந்த செப்டம்பர் மாதத்துல உங்களுக்கு அற்புத பலன்கள் உங்களை வீட்டை தேடி வரும், உங்களை தேடி வரும். மெயினா தொழில் அமையும். நிறைய பேர் நான் ஆல்ரெடி முன்னாடி சொன்ன மாதிரி தொழில் எல்லாம் நிறைய பேர் விட்டுட்டு போயிருப்பீங்க. மேல் அதிகாரிகள்கிட்ட இருக்கு இந்த சப்போர்ட்டுங்கிறது உங்களுக்கு விலகி இருக்கும். நிறைய பேர் பண்ணாத தப்புக்கு தண்டனை நினைச்சு அந்த இடத்த விட்டுட்டு வெளியே வந்திருப்பீங்க. வெளியூர் போலாம்னு நீங்க நினைச்சாலும் விசா கிடைக்காம இருந்திருக்கும். இல்ல வீட்டுல யாருக்காவது விசா கிடைக்காம இருந்திருக்கும். கல்யாணம் தடங்களா இருக்கும். வீடு கட்ட முடியாம இருந்திருக்கும். வண்டி வாகனங்கள் எடுக்க முடியாத இருந்திருக்கும். நிறைய பேருக்கு இந்த அலர்ஜி சம்பந்தப்பட்டது, ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாம் வந்திருக்கும். அவங்களுக்கெல்லாம் காலங்கள் மாறி ஒரு பொற்காலமாக மாறக்கூடிய ஒரு டைம் இந்த செப்டம்பர் மாதம். இந்த செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதியில இருந்து உங்களுக்கு இந்த 30ஆம் தேதி வரைக்கும் ஒரு பொன்னான காலமா மாறக்கூடிய ஒரு டைம். இதனால நீங்க இந்த வாய்ப்பை தவற விடாம கண்டிப்பா நீங்க முழுமையா பயன்படுத்திக்கணும். பட் குடும்பஸ்தானத்துல இருக்கிற சனி உங்க ராசிநாதன் வக்கரம் அடைஞ்சிருந்தாலுமே கூட குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். வீடு கட்டுறதுக்கு, இடம் வாங்குறதுக்கு, பழைய வீடு ஆல்ட்ரேஷன் பண்றதுக்கு,
திருமணம் பண்றதுக்கு, குழந்தை பாக்கியம் இல்ல அப்படின்னு சொல்லி குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டவங்க, கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், டைவர்ஸ் ஆனவங்க, மறு திருமணம் பண்ணலாம்னு எண்ணம் இருக்கிறவங்க, இது எல்லாமே அவங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதிகம். ஆனா இந்த வாய்ப்பை நீங்க தவற விடாம அடுத்த கட்டத்துக்கு நீங்க எடுத்து போகக்கூடிய ஒரு தன்மைகள். சொந்த பந்தங்கள்ல உங்களுக்கு பகைய மாறி இருக்கலாம். அதுக்கு காரணம் 3ஆம் இடத்துல இருக்கிற ராகு பகவான். இந்த 3ஆம் இடத்துல இருக்கிற ராகு பகவான் வந்து நல்லதை பண்ற மாதிரி பண்ணிட்டு கெட்டதை பண்ணிட்டு போவார். ஆசைகளை தூண்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் வருத்தப்படக்கூடியவர் யாருன்னா ராகு பகவான். ஆனா அந்த ராகு பகவான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப 3ஆம் இடத்துல இருக்கிற ராகு சகோதர வகையில தீமை பண்ணி விட்டுருவார். அது இல்லாம 6ஆம் இட 6ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் பகவான் நல்லது பண்ற மாதிரி பண்ணி அது கெட்டதும் பண்ணிட்டு நம்ம கிட்ட இருந்து சகோதர ரத்த உறவுகளை பிரிக்க பார்ப்பார். அதனால நீங்க பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. அதனால நீங்க உங்களுடைய தெய்வத்தை நீங்க வழிபாடுகளை பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் மகர ராசிக்காரங்களுக்கு என்ன அதிகமான சொல்லிட்டு இருக்குன்னா, முடிஞ்ச அளவுக்கு இரவு நேர பயணங்கள் தவிர்த்துக்கோங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா 3ஆம் இடத்துல இருக்கிற ராகு அதுவும் இல்லாம சுக்கிரனோட கேது இருக்காரு. அதனால வந்து பார்த்தா வண்டி வாகனத்துல இரவு நேரங்கள் பயணங்கள், யாராவது வண்டி கேட்டாங்கன்னா நீங்க வந்து உங்க நண்பர்களுக்கு கொடுக்கறது, இது எல்லாமே வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவா மாறும். அதனால முடிஞ்ச அளவுக்கு இரவு நேரத்துல வாகனங்கள் போறது தவிர்த்துக்கோங்க. நீங்க வாகனமே ஓட்டாம ஒரு இடத்துல நின்றுட்டு இருந்தீங்கன்னா எங்கேயோ போற மாட்டி உங்ககிட்ட வரலாம். இது எல்லாமே நடந்திருக்கும். ஆனால் அது எல்லாமே வந்து பார்த்துட்டு மாறக்கூடிய ஒரு டைம். முடிஞ்ச அளவுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, சனிக்கிழமை அன்னைக்கு நான்வெஜ் சாப்பிடாம விநாயகர ஆஞ்சநேயரை நல்லா வழிபாடுகள் பண்ணுங்க. காகத்துக்கு முடிஞ்ச அளவுக்கு எள்ளு சாதமோ இல்ல ஏதாவது வகையில ஸ்நாக்ஸ், முறுக்கோ, மிச்சரோ ஏதாவது உங்க கைக்கு கிடைச்சது டெய்லியும் ஏதாவது வைங்க. முடிஞ்சா இந்த பச்சை அரிசி மாவுல வீட்டுல யாராவது பெண்கள் இருந்தாங்கன்னா அவங்க வந்து வீட்டுக்கு வெளியே கோலம் போட சொல்லுங்க. அந்த பச்சை அரிசி வந்து எறும்பு சாப்பிடும் பொழுது தன்னுடைய அந்த சனியோட தாக்கம் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் கொடுக்காது. அதனால என்ன ஆகும்னா உடல் ஆரோக்கியம் நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கும். நம்மளோட தெய்வம் நம்ம கிட்ட வரும். வீட்டுல நிம்மதிங்கிறது இருக்கும். கடன் தொல்லைகள் இருக்காது. இதெல்லாம் இருக்காது. இல்லைன்னா வந்து வருமானம் உங்களுக்கு வந்தாலுமே கூட மனசுல நிம்மதிங்கிறது இருக்காது. எப்பவுமே குடும்பத்துல நிம்மதி இருந்தாதான் வெளியே எங்க போனாலும் நம்மளால சந்தோஷமா இருக்க முடியும். நம்ம வேலை செய்ய முடியும். இல்லைன்னா வந்து என்ன ஆகும், எல்லாமே தடங்கள், பிரச்சனை, தடுமாற்றம், குழப்பம், இது என்னடா வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பா மாறிடும். அதனால நம்ம கிரகணங்களோட அமைப்பு உங்களுக்கு நல்லா ஃபேவரபிளா இருக்கிறதுனால கண்டிப்பா நீங்க பாத்துக்கோங்க. என்கிட்ட குரு உங்க ராசியை பாக்குது, 10ஆம் இடத்து தொழில் ஸ்தானத்தையும் பாக்குது. இது எல்லாமே குடும்பஸ்தானத்துல பாக்குறதுனால கண்டிப்பா உங்களுக்கு நல்லதை பண்ணும். பட் என்னதான் நம்ம ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தாங்க, கிரக நிலைகளோட அமைப்பு, கோச்சரப்பட அமைப்பு மகர ராசி எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கும்னா கண்டிப்பா இருக்காது. தன்னுடைய கரும வினைகளும் தன்னுடைய எப்பவுமே ஒரு வேர் நல்லா இருந்தாதான் கிளைகள் நல்லா இருக்கும். தன்னுடைய சுய ஜாதகம் இது எல்லாமே நம்ம பார்த்துக்கணும். தன்னோட சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசாபுதிகள் நல்லா இருந்துட்டாவே நமக்கு எல்லாமே பாசிட்டிவா நடக்கும். அதனால உங்களுடைய முழு ஜாதகத்தை நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி கன்சல்டிங் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு முழு விளக்கங்கிறத நான் தரேங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.